இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் மோடி இடையே சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தொடர்ந்து இந்த சந்திப்பை தொடர்ந்து அடுத்து என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கு, விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நேற்று இரவு மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வந்திருந்தார். தற்போது மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பிரதமர் மோடியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் சந்தித்து பேசி வருகின்றனர். மும்பையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவது, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, விண்வெளி, AI என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசிக்க இருக்கிறார்கள். இது தவிர சர்வதேச விவகாரங்கள் மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் இரு நாடுகளின் தலைவர்களும் கலந்துரையாட இருக்கிறார்கள். ரஷ்ய உக்ரைன் போர், மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல், அதே போல தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு நாடுகளுடைய தலைவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அண்மையில் பிரான்சிடமிருந்து மேலும் கூடுதலாக 114 ரஃபால் போர் விமானங்களை வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் குழு ஒரு ஒப்புதல் ஒன்றை வழங்கி இருக்கிறது. இரு நாட்டு தலைவர்களிடையேயான அந்த சந்திப்பின் போது இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு இந்த முடிவில் இது தொடர்பான ஒப்பந்தம் முறைப்படி கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் பிரான்சிடமிருந்து 36 ரஃபால் போர் விமானங்களை வாங்கியிருக்கிறோம். கூடுதலாக 114 ரஃபால் போர் விமானங்களை வாங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முறையான ஒப்பந்தம் இதற்கு பிறகு கையெழுத்து ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக சுமார் 80% ரஃபால் போர் விமானங்களை உள்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தயாரிப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே நம்முடைய பிரதானமான பாதுகாப்பு சப்ளையராக பிரான்ஸ் இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது ராணுவத்தில் மேலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவை தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது. இது மட்டுமின்றி விண்வெளி தொழில்நுட்பம் குறித்தும் இருவரும் விவாதிக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் விண்வெளியை பொறுத்தவரை இந்தியாவுடைய ககன்யான் திட்டத்திலும் பிரான்ஸ் தன்னுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கி வருகிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வந்திருப்பது இது 4வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடைசியாக கடந்த 2024 இந்தியாவுடைய குடியரசு தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அப்போது அந்த சந்திப்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. பிரதமர் மோடி பிரான்ஸ் அதிபரை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு அவரே நேரில் அழைத்து சென்று சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. இரு நாட்டு தலைவர்கள் என்கிற அந்த விஷயத்தை தாண்டி பிரதமர் மோடிக்கும் இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஆழமான நட்பு மற்றும் பிணைப்பு இருப்பது பல சந்தர்ப்பங்களில் உறுதியாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த சந்திப்பு நிறைவடைந்த பிறகு இன்று மாலை இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையிலான புதுமைக்கான ஒரு கருத்தரங்கையும் இருவரும் துவக்கி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாளை இரு நாடுகளின் தலைவர்களும் டெல்லியில் நடைபெறக்கூடிய AI தாக்க உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.